கொசுவின் வாழ்க்கை வட்டம். பெண் கொசு, நிலையான நீர், குளம் தொட்டி தேங்கிய மழை நீர் மீது முட்டைகளை இடும் ஒரே முறையில் 100 முதல் 300 முட்டைகள் வரை. சில கொசுகள் முட்டைகளை கூட்டமாக ஈடும் வெப்பம் மற்றும் நீர் கிடைத்தால் 13 நாட்களில் முட்டைகள் உடையும். நீர் இல்லையெனில் முட்டைகள் வளராது. முட்டையிலிருந்து வெளிவரும் சிறிய உயிர்தான் புழு முழுக்க நீரிலேயே வாழும். அடிக்கடி மேற்பரப்பிற்கு வந்து காற்று சுவாசிக்கும். நீரிலுள்ள நுண்ணுயிர்கள கழுகிய இலைகள், பாக்டீரியாக்கள் இவற்றை உணவாக உண்ணும். இந்த நிலையில் 4 முறை தோல் மாற்றம், மோல்டிங் காலம், 5-7 நாட்கள். இந்த நிலையில் கொசுவை எளிதாக அழிக்க முடியும். புழு பூப்பாவாக மாறும். டம்ளர் என்று அழைப்பார்கள். இந்த நிலையில் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாது உடலுக்குள் பெரிய மாற்றங்கள் நடைபெறும். இறக்கைகள், கால்கள் உருவாகும். நீரிலேயே மிதக்கும் காலம் 3 நாட்கள். இது கொசுவின் மாற்றக்காலம். பூப்பாவினுடை உடைந்து முழு வளர்ச்சி பெற்ற கொசு வெளியே வரும். சிறிது நேரம் இறக்கைகள் உலர வேண்டும். அதன் பிறகு பறக்கத் தொடங்கும். ஆண் கொசுப்பூக்களின் சாறு குடிக்கும். மனிதர்களை கடிக்காது. பெண் கொசு முட்டை உருவாக்க இரத்தம் தேவை. மனிதர்கள் விலங்குகளை கடிக்கும் நோய்கள் பரப்பும். டெங்கு, மலேரியா, சிக்குன்குனி, யாஃபிலேரியா. வாழ்நாள் 2-4 வாரங்கள். முழு வாழ்க்கை காலம் 7 முதல் 14 நாட்கள். கொசு பெருகாமல் தடுக்க வீட்டின் சுற்றிலும் தேங்கிய நீரை அகற்றுதல். வாரம் 1 முறை. தொட்டி, பூந்தொட்டி, டயர் பிளாஸ்டிக் டப்பா சுத்தம் செய்தல். கொசு வலை, புகை, வேப்பெண்ணெய் பயன்படுத்தல். இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.